ஆமென், ஆமென். இந்த நாளிலும் தேவனுடைய சமூகத்திலே தொடர்ந்து ஜெபத்தை நான் எதுக்கு சொல்றேன்னா, இந்த நாளிலும் வார்த்தை வந்து எலியாவின் ஜெபம். இன்னைக்கு 4வது ஜெபத்தை நான் பேச போகிறேன். 3 ஜெபங்களை பேசி முடிச்சிருக்கேன். இன்னைக்கு 4வது ஜெபம், 2வது ஜெபமும் 5வது ஜெபமும் இன்னொரு நாள் பேசுறேன். இன்னைக்கு 4வது ஜெபத்தை பேச போகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் வாஞ்சியா இருக்கிறீங்க? ஆமென், அல்லேலூயா. இந்த நாளிலே அதற்காக நாம் எடுப்போம் 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம். அல்லேலூயா. அதனுடைய 42ஆம் வசனம் முதல் கொண்டு 45ஆம் வசனம் வரைக்கும் ஏலியாவை குறித்து நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏலியா எப்படிப்பட்ட மனுஷனாக இருந்தா, நம்மளை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தா, அவன் எப்படி பாடுபட்டான், அவன் எப்படி கருத்தாய் செபித்தான், அவனுடைய வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தது, எவ்வளோ ஆபத்தில் இருந்த வாழ்க்கையிலேயும் எலியாவை தேவன் பாதுகாத்த முறைகளையும் நாம் இந்த நாளிலே பார்த்து முடிச்சாச்சு. இனி இன்னைக்கு பார்க்க போகிறது எலியா 4வது ஒரு ஜெபம் ஜெபிக்கிறாங்க. எதுக்கு தெரியுமா? அவன் கருத்தா ஜெபித்து விட்டு அங்கே நிப்பாட்டி இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நான் பேசவில்லை. எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல? புரியுதா? கருத்தா ஜெபித்தவன் மட்டும்தான் சொல்லி நிப்பாட்டி இருக்கேன். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? அல்லேலூயா. அதுக்கப்புறம் ஒன்றும் நடக்கவில்லையா? ஆமென். நடந்ததுக்காக நன்றி. அல்லேலூயா. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் அதனுடைய 42, 41, 42, 43, 44, 45 வசனங்களை எடுக்கலாம். நீ போய் சமுத்திரமுகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றுமில்லை என்றான். இன்னும் 7 முறம் போய் பார் என்றான். 7ஆம் தரம் இவன் இதோ இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழுப்புகிறது என்றான். அப்பொழுது அவன், நீ போய் ஆகாபை நோக்கி மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடு என்று சொல் என்றார். அதற்குள்ளாக அவன் வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிட்டு ஆகாப் ரதத்தை ஏறி இஸ்ரவேலுக்கு போனான். கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு இஸ்ரவேலுக்கு ஆகாபுக்கு முன் ஓடினான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வார்த்தைகளுக்காக ஒரு நிமிஷம் நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, கொடுத்த வார்த்தைகளுக்காக உமக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த வார்த்தையை நீரே எங்களிடத்தில் பேசும். ஜனங்களுக்கு தேவையான வார்த்தைகளை நீர் கொடுத்தரலும். ஆண்டவரே, என்னை மறைத்து நீர் இந்த இடத்துல வெளிப்படுவீராக. உம்முடைய பிரசன்னத்துக்குள்ளாக எங்களை வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. மொபைல் கொண்டு வந்திருக்கிறவங்க எல்லாரும் சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க, இல்லைன்னா சைலண்ட்ல போட்டுருங்க. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. இந்த நாளிலே 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம். போன வாரத்திலே ஏலியா வந்து ஜெபித்து எங்கே போனானா, அல்லேலூயா, ஆகாபின் இடத்துக்கு போய் நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி ஆகாபின் இடத்தில் ஏலியாவை காட்டும்படிக்காக திரும்பவும் ஒபத்தியா மூலமாய் ஏலியா வந்து ஆகாபின் இடத்திலே தன்னை காட்டிக்கொண்ட பிற்பாடு அங்கே என்ன நடந்தது? தேவனுடைய சமூகத்திலே அவர்கள் பலிகளை செலுத்தினார்கள். பலிகளை செலுத்தும் போது பாகால் பலிகளை செலுத்தினார்கள். அவர்களுடைய பலிகளை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. பாகாலின் தேவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏலியா ஜெபித்து 3 முறை ஜெபிக்கும் போது அந்த இடத்திலே வானத்திலிருந்து ஒரு அக்கினி புறப்பட்டது. அவனுடைய பலிபீடத்தை பட்சித்து போட்டது. அவன் ஊத்தப்பட்டிருக்கிறதா ஹalleluya தண்ணீர்கள் நக்கி போட்டது என்ற வசனத்தை நாம் பார்க்க முடியுது. அல்லேலூயா. இந்த நாட்களிலே திரும்பவும் அந்த நாட்களிலே அந்த என்ன நடந்து கொண்டிருந்தது?
அந்த நாட்களிலே இஸ்ரவேல் நாட்டிலே என்ன நடந்தது? பஞ்சம் ஏற்பட்டது, கடுமையான பஞ்சம். அதனால விவசாயம் இல்லை, ஆகாரம் இல்லை, சாப்பிடுறதுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை. அதனால இவர்கள் ரொம்ப கஷ்டத்தினாலும் வறுமையினாலும் அவர் காணப்பட்ட நேரத்திலே ஏலியா திரும்பவும் இந்த பலிகளை செலுத்தி முடித்த பிற்பாடு பாகாலின் தீர்க்கதரிசிகள் 850 பேரு அவர்கள் ஏலியா ஒருத்தனை கொண்டு போட்டுட்டு கர்மேல் பர்வதத்துக்கு மேலாய் ஏலியா ஏறினான். அல்லேலூயா, அல்லேலூயா. எதுக்கு ஏறினான்? மழை பெய்யணும் என்று எலியா திரும்பவும் ஜெபிக்க வேண்டியது இருந்தது. அவன் கருத்தாய் ஜெபித்தான். யாக்கோபு எழுதின புத்தகத்திலே 5ஆம் அதிகாரம் 17, 18 வசனங்களிலே வாசிக்கும் போது அது நாம் பார்க்க முடிகிறது. ஏலியா நம்மை போல பாடுள்ள ஒரு மனுஷனாய் இருந்தோ அவன் கருத்தாய் ஜெபித்தான். அந்த கருத்தாய் ஜெபித்த ஜெபத்துக்கு ஏலியா சொன்னபடியே வானம் பூட்டப்பட்டது. 3 வருஷமோ 6 மாத காலமோ மழை பெய்யவில்லை. எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. அந்த மழை பெய்யக்கூடாது என்று யாருக்கு முன்னாடி அவன் சத்தியம் செய்து சொல்லுகிறான்? கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஏலியா சத்தியம் செய்கிறான். ஏலியா கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சத்தியம் செய்யும் போது கர்த்தருடைய வார்த்தைக்கு ஏலியா கீழ்ப்பட்டதுனால கர்த்தர் ஏலியா பக்கம் நின்று வானத்தை 3.5 வருஷ காலம் பூட்டி போட்டார். அல்லேலூயா. எதுக்கு தெரியுமா? ஜனங்களே என்ன செய்தார்கள்? என் உடன்படிக்கையை மீறினதுனாலே கர்த்தர் பக்கம் அவர்களை திருப்பும்படிக்காக ஏலியா கருத்தாய் ஜெபிக்கும் போது திரும்பவும் அவன் ஜெபிக்கும் போது என்ன நடக்குது? ஆகாபின் இடத்திலே நீ என்ன செய்? நீ போய் சாப்பிடு, நான் போய் கர்மேல் பர்வதத்துக்கு மேலாய் போய் பார்த்துட்டு வரேன். பலிகளை செலுத்தி முடித்த பிற்பாடு எலியா சொல்லுகிறான். பெருமழையின் சத்தம் என்ன செய்கிறது? எரிச்சல் கேட்கிறது, கேட்கலாம் செய்தது, மழை வரவில்லை. 3.5 வருஷ கால ஏலியா அப்படி கருத்தாய் ஜெபித்திருப்பான். எதுக்கு தெரியுமா? நாம் ஒரு காரியத்தை முடிவெடுக்கும் போது கருத்தாய் ஜெபிக்கும் போது ஒரு ஜெபத்தோட நாம் நிப்பாட்ட கூடாது. ஏலியா 3.5 வருஷ காலம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மழை பெய்யக்கூடாதபடிக்கு, பனி பெய்யக்கூடாதபடிக்கு ஏலியா கருத்தாய் ஜெபித்துக் கொண்டே இருந்தான். அந்த ஜெபத்துக்கு பதிலாக இந்த நாளிலே பதிலளிக்கும்படிக்காக எலியா திரும்பவும் கர்மேல் பர்வதத்துக்கு மேலாக ஏறி செல்லுகிறான். அல்லேலூயா. ஏறி செல்லும் போது அங்க என்ன நடக்கிறது? அவன் ஏறி போகிறதுக்கு முன்னாடி பலிகளை செலுத்தி முடிச்சாச்சு. இனி ஒன்றே ஒன்று நடக்கணும், மழை பெய்யணும், எங்களுடைய கிராமத்துக்கு மழை பெய்யணும் என்பது ஏலியாவுடைய நோக்கமாக இருந்தது. தன்னுடைய ஜனங்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போனதினாலே அவர்களை தேவனுடைய பக்கம் திருப்பும்படிக்காக, தேவன் அவர்களை சந்திக்கும்படிக்காக, மழை நின்ற காரணத்தினாலே திரும்பவும் ஜனங்கள் கர்த்தரை அறியும்படிக்காக அந்த கிராமத்தில் ஒரு மழை பெய்யும்படிக்காக ஆகாவின் இடத்திலே நீ போய் சாப்பிடு. சாப்பிட்ட பிற்பாடு நீ சாப்பிட போகிறதுக்கு முன்னாடி எலியா ஆகாவின் இடத்திலே சொல்லுகிறான். பெருமையின் என்ன கேட்கிறது? இறைச்சல் கேட்டுக்கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இறைச்சல் கேட்கதான் செய்தது, மழை பெய்யவில்லை. ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கன்னு சொல்லி இருக்கிறாங்க, கொடுக்கவில்லை. நீ என்ன செய்யணும்? நீ ஏறணும், கர்மேல் பர்வதத்துக்கு மேலாய் நீ ஏறணும். ஆசீர்வாதம் உனக்கு வந்து சேரணுமா? நீ கர்மேல் பர்வதத்துக்கு மேலாய் நீ ஏறும் போதுதான் அந்த ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ள முடியும். கர்மேல் பர்வதம் என்றா பெரிய மலையில நீ ஏறி போக வேண்டாம். முடங்கால் படிட்டு உன் அறையை பூட்டி கர்த்தருடைய சமூகத்திலே நீ ஜெபிக்கும் போது அல்லேலூயா பகிரங்கமாய் தேவன் உனக்கு பதிலளிக்கிற கர்த்தராய் இருக்கிறார். அல்லேலூயா. தூங்குறவங்களோட அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு தூக்கம் வருது? தூக்கம் வர்றவங்கெல்லாம் போய் மோங்கலிட்டு வந்து உட்காருங்க. தயவு செய்து வார்த்தையை கேட்கும் போது தூங்காதீங்க. அப்போ எலியா திரும்பவும் கர்மேல் பர்வதத்துக்கு நேராய் கடந்து சென்றான். கடந்து சென்று அந்த இடத்திலே என்ன நடக்குது என்று நாம் இப்பொழுது வாசித்தோம். பின்பு எலியா ஆகாவை நோக்கி, நீர் போ, போஜனம் பண்ணும், பெருமழையின் இறைச்சல் கேட்கப்படுகிறது என்றார். பெருமழை உன்னுடைய வாழ்க்கையில வேணுமா? ஒரு பெரிய ஆசீர்வாதம் உனக்கு வேணுமா? எரிச்சல் கேட்டுக்கொண்டிருக்கிறது, ஆசீர்வாதம் உனக்கு தருவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்காங்க. 2025 வருஷம் அதோட தொடக்கத்திலே அநேக ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளை உனக்கு தேவன் கொடுத்திருக்கிறாங்க. அதை எத்தனை பேர் பிடித்து இந்த நாளிலே ஜெபிக்கிறாங்க தெரியல. உன்னுடைய ஆசீர்வாதத்தை நீ பிடித்து ஜெபிக்கும் போது பெருமழையின் இறைச்சல் போல உன்னுடைய பக்கத்திலே வந்து நிற்கும். நீ ஜெபிக்கும் போதுதான் அந்த ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. நீ ஜெபிக்கணும். நீ ஜெபிக்காவிட்டா எதிரி கடை விதைப்பான். நீ ஜெபிக்கணும். அவன் ஏறினான்,
ஹalleluya பெருமழையின் எரிச்சல் கேட்கிறது என்று சொல்லி திரும்பவும் ஹalleluya எலியா பின்பு என்ன செய்தான்? ஆகாபு போஜனம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய ஹalleluya எங்க போனா? உச்சியிலே ஏறினான். எதுக்கு? ஹalleluya ஆண்டவரே, ஆண்டவரிடத்திலே ஜெபிக்கும்படிக்காக அவன் ஏறினான். அவன் முழங்கால் படியிட்டான். எப்படி ஜெபித்தான் என்று அதிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவன் எப்படி ஜெபிப்பான்? ஹalleluya பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து போதும். முழங்காலில் பட குனிந்து நான் போட்டு பார்த்தேன், என்னால முடியல. எதுக்கு தெரியுமா? உடம்பு வச்சாச்சு இல்ல. எலியா வந்து ஹalleluya வலியான ஒரு மனுஷன். ஹalleluya அவங்க ஒரு தாத்தா 70 வருஷம் ஆயிருந்தாலும் அவங்களுக்கு ஆரோக்கியத்துக்கு எந்த குறையும் இல்லை. நல்ல ஹைட்டான ஒரு மனுஷன். அவர்கள் குனியும் போது அவர்கள் என்ன செய்யுது? அவர்களுடைய என்ன செய்த தலை வந்து எங்க குனிஞ்சது? முழங்காலிலே படும் அளவுக்கு அவன் குனிந்து ஜெபித்தான். அதில் இந்த நாளிலே நீயும் அறையை பூட்டி ஜெபிக்கும் போது முழங்கால் படியிட்டு நேர் முழங்காலிலே நின்று குனிந்து ஜெபிக்க நான் சொல்லவில்லை. முழங்கால் படியிட்டு ஹalleluya கதகை பூட்டு ஹalleluya நீ ஹalleluya கதகை பூட்டும் போது ஹalleluya அந்தரங்கத்திலிருந்து நீ ஜெபிக்கும் போது ஆண்டவர் உனக்கு பகிரங்கமாய் பதிலளிப்பார். ஹalleluya ஹalleluya பகிரங்கமாய் பதிலளிக்கணும். இப்ப பகிரங்கமாய் பதில் வரப்போகிறது. யாருக்கு? 3.5 வருஷ கால எலியா ஒளித்திருந்தா இப்பொழுது பதில் வர வேண்டிய நேரம். எலியா கர்மேல் பர்வதத்தின் சிகரத்திலே ஏறினான். அவன் தலை மட்டும் குறிந்து ஆண்டவரிடத்திலே ஜெபம் பண்ணினான். ஜெபம் பண்ணும்போது ஒரு தடவை கிடையாது, 7 தடவை ஜெபம் பண்ணினான். 7 தடவை ஜெபம் பண்ணும்போது 7ஆம் தரம் தான் ஹalleluya எரிச்சலின் சத்தம் கேட்கதான் செய்தது. மழை பெய்ய போகிறது தான் எலியாவுக்கு தெரிஞ்சது. ஆனா எரிச்சலின் சத்தம் கேட்டது. ஆனா மழை பெய்யவில்லை. தேவனுடைய சமூகத்திலே மழை பெய்யாத காரணத்தினாலே எலியா கர்மேல் பர்வதத்திலே ஹalleluya சிகரத்திலே ஏறி ஆண்டவருடைய சமூகத்திலே மன்றாடினான். ஒரு மன்றாட்டின் ஜெபத்தை ஆண்டவரிடத்திலே ஜெபிக்கும் போது என்ன நடந்தது தெரியுமா? 7ஆம் தரம் அவனுடைய ஊழியக்காரனிடத்திலே நீ போய் பார். ஹalleluya என்ன செய்? 7 தரம் போய் பாரு. 7ஆம் தரம் பார்க்கும்போது ஒரு கை மேகம், ஒரு மனுஷனுடைய கை மேகம் அளவுக்கு என்ன செய்தது? ஹalleluya மேகம் பார்க்க முடிந்தது. ஹalleluya ஹalleluya கை மேக அளவுதான், ஒரு கை மேக அளவு. ஹalleluya உள்ளங்கை அளவு மேகம், உள்ளங்கை அளவு மேகம். உள்ளங்கை அளவு மேகம் வந்தா எவ்வளவு மழை பெய்யும்? கொஞ்ச நேரம் தான் பெய்யும். ஆனா ஆண்டவர் கொடுத்திருக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? பெருவெள்ளத்தின் இரைச்சல், பெருவெள்ளம் போல பெருமழை பெய்ய போகிறது. அதனுடைய இரைச்சலை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் முன்னோடியாய் எலியாவுக்கு அருளி செய்தார். பெருமழையின் இரைச்சல் என் காதுகளிலே கேட்கிறது. 7ஆம் தரம் போய் பார்க்கும்போது மழை பெய்யவில்லை. ஒரு கை உள்ளங்கை அளவு மேகம் மட்டும்தான் எலியா பார்க்க முடிந்தது. எலியாவினுடைய ஊழியக்காரன் பார்க்க முடிந்தது. இப்போ திரும்பவும் என்ன செய்தார்கள்? எலியா அந்த இடத்திலிருந்து ஹalleluya தன்னுடைய ஊழியக்காரனிடத்திலே ஆகாபினிடத்திலே போய் நீ சொல்லு, நீ ரதத்தை பூட்டி என்ன செய்யணும்? நீ போக வேண்டிய எட்ட வேண்டிய இடத்துக்கு நீ போய் சேரு. ஹalleluya எலியா ஜெபித்து விட்டு கீழே இறங்கும் போது அவன் என்ன செய்தான்? ஹalleluya நம்மளை போல பாடுள்ள மனுஷன் குண்டா இருப்பான்னு நினைச்சீங்களோ? இல்ல, வள்ளியா இருந்த ஒரு மனுஷன். அந்த மனுஷன் தன்னுடைய அறையை கட்டினான். ஹalleluya ஆகாபு தன்னுடைய இடத்துக்கு போய் சேர்றதுக்கு முன்னாடி எலியா ஓடி அந்த இடத்திலே போய் சேர்ந்தான். அவன் கால்களிலால் ஓடினான். எந்த ரதத்தின் மேலே ஏறவில்லை. அவன் தன்னுடைய கால்களால் அறையை கட்டிக்கொண்டு அவன் ஓட ஆரம்பித்தான். எத்தனை பேருக்கு அந்த வசனம் புரியுதுன்னு தெரியல. 45ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது காற்றினாலும் பெருமழை உண்டாயிட்டு ஆகாப் ரதத்திலே ஏறி இஸ்ரேலுக்கு போனான். கர்த்தருடைய கை எலியாவின் மேலே இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு இஸ்ரவேலுக்கு வருமட்டாக ஆகாபுக்கு முன் ஓடினான். புரியுதா உங்களுக்கு? எப்படி ஓடினா? தன்னுடைய அறையை கட்டினான். தன்னுடைய அறையை கட்டிக்கொண்டு இந்த நாளில நம்ம என்ன செய்ய முடியும்? அறையை கட்ட முடியுது. என்ன செய்ய முடியுது? வயிறு ஃபுல்லா சாப்பிட்டுட்டு உட்கார்ந்து எப்படி அறையை கட்டி ஓட முடியும்? இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில உபவாசம் சொல்லுவோம். ஆனா 3 நேரமும் சாப்பிடுவாங்க. பார்த்தா என்ன கேட்டா உபவாசம். ஹalleluya ஹalleluya ஒருவேளை கூட ஆண்டவருடைய சமூகத்துல நமக்கு என்ன செய்ய முடியல? உட்கார முடியல.
என்ன பலவீனம், சோர்வு, அசதி நம்மளை தாக்கும். ஆனா ஏலியா பாடுள்ள மனுஷனாய் இருந்தோ, உங்களை கூட வயசு கூடினவர்களாய் இருந்தோ அவர்களை தேவன் பலப்படுத்தினார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்திலே நீ வயசு குறைந்தவன், வயசு கூடினவன் ஆண்டவர் பார்க்க மாட்டான். எத்தனை வயசிலே நீ ஓடணும் என்று ஆண்டவர் நினைத்தானா உன் கால்களை ஆண்டவர் பலப்படுத்துவார். உன் கால்களை நீர் ஆண்டவருக்கு என்று விட்டுக் கொடுக்கும் போது ஆண்டவருக்காக ஆண்டவர் உன் கால்களை பலப்படுத்துவார். அல்லேலூயா. ஆண்டவர் கால்களை பலப்படுத்தும் போது யாரோட உதவி உனக்கு தேவையில்லை. உன் கால்களினாலே நீ ஓட முடியும். ஆமென். இந்த நாட்களிலே 40 வயசானே வயசாயிட்டு 40 வயசு தான் ஆகுது. இன்னும் எவ்வளவு வயசு கிடக்கு, ஓட வேண்டியது கிடக்கு. ஆனா என்ன ஆகுது, வயசாயிட்டு. என்ன வயசு வந்துச்சு, 40 வயசு வந்துட்டு. 40 வயசு வந்து எப்படி நான் ஓட, எப்படி நான் ஜெபத்துக்கு வரேன், எப்படி நான் வந்து கீழே உட்கார முடியாதக்கா, என்னால முடியாது. இது என்னது, ஹல்லேலூயா. சத்ருவானவன் உங்களுடைய இதயத்தில் ஏவி விடுகிற வார்த்தைகள். அதனால உன் ஹல்லேலூயா ஜெப வாழ்க்கையை நீ என்ன செய்கிற, ஹல்லேலூயா ஜெப வாழ்க்கையில நீ முன்னேற முடியாதபடிக்கு சத்ரு உன்னுடைய இதயத்திலே அப்படிப்பட்ட சோர்வின் ஆவியை கொடுத்து, உன்னை பலவீனத்தின் ஆவிகளை கொடுத்து, உன்னை பலவீனப்படுத்தி உன்னை உட்கார வைக்கும்படிக்காக சத்ருவானவன் ஏவிக்கொண்டே இருப்பான். சத்ருவனுடைய ஏவுதலுக்கு நீ என்னை இடம் கொடுக்காமல் தேவனுடைய சமூகத்திலே நீ விட்டு கொடுத்தாய் என்றால், எலியா ஓடினது போல, தன்னுடைய அறையை முறுக்கினது போல, தன்னுடைய அறையை கட்டினது போல நீயும் அறையை கட்டி ஓட முடியும். எத்த வேண்டிய தூரம் வெகு தூரமாய் இருக்கிறது. நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். நீ இன்னும் ஹல்லேலூயா ஓட வேண்டிய பிராயம் இன்னும் வரவில்லை, இனிமேதான் ஆரம்பிக்கிறது. நீ ஓடு. ஹல்லேலூயா. உன் கால்களை பலப்படுத்து, உன் அறையை கட்டிக்கோ, நீ ஜெபி. ஹல்லேலூயா. அந்த ரங்கத்திலிருந்து நீ தேவனுடைய சமூகத்திலே ஜெபிக்கும் போது தேவன் பகிரங்கமாய் பதில் கொடுக்கணும்னா, உன் கால்களை நீ தேவன் பலப்படுத்தணும்னா, நீ தேவனுடைய சமூகத்திலே ஹல்லேலூயா எந்த சமயத்திலும் ஜெபிக்கிறவர்களாய் காணப்படணும். அல்லேலூயா. நேற்றுக்கு பார்த்தது போல எபேசியர் 6:18 அதில் நேற்றுக்கு மோச கூட்டத்தில் பார்த்தது போல ஜெபத்துக்கு நேரத்தை பார்க்காதீர்கள். ஜெபத்துக்கு நேரத்தை பார்த்தோம்னா ஹல்லேலூயா நாம் எல்லாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஜெபத்துக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கக்கூடாது. எந்த சமயத்திலும் நீ தேவனை ஆராதித்துக் கொண்டே இருக்கணும். எந்த நேரத்திலும் நீ தேவனை துதித்துக் கொண்டே இருக்கணும். எந்த நேரத்திலும் ஹல்லேலூயா ஆண்டவருடைய துதி நம் நாவின் மேல் ஹல்லேலூயா முழங்கிக் கொண்டே இருக்கணும். எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. எபேசியர் 6:18 எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி போதும். எந்த சமயத்திலும் நீ எந்த நேரத்திலும் ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிக்கிறவளாய் காணப்படணும். எந்த நேரத்திலும் ஆண்டவருடைய சமூகத்திலே வேண்டுதலை நீ செய்யணும். எந்த நேரத்திலும் ஒரு விண்ணப்பம் நீ ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பிக்கலாம். இந்த நேரம் என்று ஆண்டவர் ஒதுக்கி வைக்கவில்லை. ஆண்டவரை ஆராதிக்க அதிலே உண்டு பண்ணினதாய தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த நேரம் தான் நீ ஆராதிக்கணும், இந்த நேரம் தான் நீ ஜெபிக்கணும் என்று ஆண்டவர் 24 மணி நேரத்திலே ஒதுக்கி வைக்கவில்லை. நீ எந்த சமயத்திலோ உன்னுடைய வேண்டுதலினாலோ விண்ணப்பத்தினாலோ ஆவியினாலே நீ ஜெபம் பண்ணணும். இதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். எதுக்கு தெரியுமா? உன்னை அழைத்ததின் நோக்கம் நீ ஜெபிக்கும்படிக்காக, ஆண்டவரை ஆராதிக்கும்படிக்காக, ஆண்டவரை துதிக்கும்படிக்காக, அவர்களை தொழுது கொள்ளும்படிக்காக, நீ மகிழ்ச்சியாய் இருக்கும்படிக்காக, நீ சந்தோஷமாய் இருக்கும்படிக்காக, நீ சமாதானமாய் குடும்பத்திலே அவருடைய கோடியாய் வாழும்படிக்காக, நீ ஆசீர்வாதமாய் இருக்கணும் என்றால் நீ எந்த சமயத்திலும் ஜெபிக்கிறவளாய் காணப்படணும், ஜெபிக்கிறவனாய் காணப்படணும். ஒவ்வொரு நேரம் ஆண்டவருக்கு என்ன செய்யுமா ஒதுக்கி வைப்பார்கள். ஹல்லேலூயா 10 மணி நேரம், 10 மணிக்கு தான் நான் ஜெபம் பண்ண போவேன். ஹல்லேலூயா 7 மணிக்கு ஜெபம் பண்ணுவதோட சரி, பிறகு அந்த வீட்டில் எந்த ஜெபமும் இருக்காது. எந்த சமயத்திலும் எந்த நேரத்திலும் நீ ஆண்டவரை துதித்து கொண்டிருக்கும் போது ஹல்லேலூயா உன்னுடைய வாழ்க்கையை ஹல்லேலூயா மாற்றங்களை நீ பார்க்க முடியும். ஏலியா பார்க்கவில்லையா? எலியாவுடைய வாழ்க்கையிலே ஹல்லேலூயா மழை பெய்யக்கூடாதுன்னு ஹல்லேலூயா கையளவு மேகம் இருந்தாலும் அந்த இடத்தில் ஒரு பெருமழையை பெய்யும்படிக்காக ஹல்லேலூயா தேவன் இறங்கினது போல உன்னுடைய வாழ்க்கையிலே கையளவு மேகம் தான் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உன்னை ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் வைக்கணும்னா இந்த நாளிலே தேவனுடைய சமூகத்தில் நீ மன்றாட்டின் ஜெபம் ஜெபிக்க வேண்டியதா இருக்கிறது. ஆமென். மன்றாடணும். மன்றாட்டின் ஜெபத்தை நீ ஜெபிக்கும் போது அதில் அந்த கையளவு மேகம் தேவன் பார்க்க மாட்டார். பெருவெள்ளம் சொன்னாங்களா, பெரிய ஆசீர்வாதம் சொன்னாங்களா, அந்த ஆசீர்வாதம் கையளவு மேகம் தான் நாம் பார்க்க முடியும். அந்த ஆசீர்வாதம் அதை அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் வைக்கும்படிக்காக தேவன் உன்னை உயர்த்துவார். ஆமென். அல்லேலூயா. அதுக்கப்புறம்
சொல்லுகிறது. சிலவங்க நினைப்பாங்க, நான் ஜெபித்த உடனே எனக்கு பதில் கிடைக்காது. நீங்க அப்படி நினைச்சு ஆண்டவர் சமூகத்துல ஜெபிக்காதீங்க. அதுக்கு ஜெபிக்காமலே இருக்கலாம். நீங்க புரியுதா? நான் இன்னைக்கு ஜெபித்தேன், எனக்கு நாளைக்கு என்ன வேணும்? பதில் வேணும். பதில் கிடைக்காது. சங்கீதம் 123 2ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 123:2. இதோ வேலைக்காரன் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்கும் போலவும், வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்கும் போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கைகள் அவரை நோக்கி என்ன செய்யுமா? இருக்கும். எப்ப வரைக்கும்? கர்த்தர் நமக்கு இறங்கும் மட்டும். நான் என்ன செய்யணுமா? தேவனாய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கைகள் அவரை நோக்கி இருக்கணும். தேவன் நமக்கு இறங்கும் மட்டும். தேவனுடைய ஹalleluya சமூகத்திலே இன்றைக்கு நாம் ஜெபித்தோம். எலியா 3.5 வருஷம் ஜெபித்தான். 3.5 வருஷம் ஜெபிக்கும் போதுதான் வானத்தை இயேசு தேவனுடைய நாமத்தினால் அவன் கட்டி போட்டான். ஆனாலும் ஹalleluya மழை பெய்யாதுன்னு ஆண்டவருடைய சமூகத்திலே அவன் என்ன செய்தான்? சத்தியம் செய்தான். ஆனா மழை பெய்யவில்லை. ஆனால் மீண்டும் மழை பெய்யணும்னா ஹalleluya அவன் ஜெபித்துதான் ஆகணும். ஹalleluya இல்லாத பட்சத்திலே மழை நின்று போகும். தேவனுடைய சமூகத்திலே 3.5 வருஷ காலம் அவன் மன்றாடி ஜெபித்திருப்பான். கேரி தாற்றுங்கரையிலே சாராபாத் விதவையினுடைய வீட்டிலேயும் அவன் ஜெபித்து அதிலே 3 வருஷத்துக்கு அப்புறம் அதிலே திரும்பவும் அவனை பார்க்கும் வரைக்கும், ஆகாவை போய் பார்க்கும் வரைக்கும் அவன் ஜெபித்துக் கொண்டே இருந்தான். கடைசியில் வரைக்கும் அவனுடைய ஜெபத்தில தான் அவனுடைய ஹalleluya என்ன முடிகிறது? அவனுடைய ஹalleluya ஜெபம் முடிக்கிற வரைக்கும், அதிலே அந்த ஆசீர்வாதம் வரும் வரைக்கும், அந்த மழை பெய்ய வரைக்கும், ஹalleluya ஆகாவின் இடத்திலே ஹalleluya மழை ஹalleluya பெய்யும் வரைக்கும், இஸ்ரவேலுக்கு அந்த மழையும் பனியும் பெய்கிற வரைக்கும் எலியா ஜெபித்துக் கொண்டே இருந்தான். அந்த ஜெபத்துக்கு தான் ஆண்டவர் பதில் கொடுத்தார். ஹalleluya. ஏலியாவினுடைய ஜெபம் சின்ன ஜெபம் கிடையாது, கருத்தா ஜெபித்தான். கருத்தா ஜெபித்தான். நம்மளுடைய ஜெபங்கள், அதை நான் அடிக்கடி சொல்லுவேன், நாம் ஜெபிக்கும் போது அலப்பான வார்த்தைகளை பேசக்கூடாது. எந்த வார்த்தைகளை கொடுக்கிறார்களோ அந்த வார்த்தைக்கு மட்டும்தான் நான் பேசணும். அந்த வார்த்தைக்கு மட்டும்தான் நான் ஜெபிக்கணும். சும்மா இங்க இருந்து போய் கன்னியாகுமரி போய் ஹalleluya டெல்லி போய் கடைசியில் எங்க வந்து நிற்கும்? நம்மளுடைய சபையில வந்து நிற்கும். இது என்ன செய்யும்? இது என்ன ஜெபக்குறிப்பு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார்களோ அந்த ஜெபத்துக்காக ஏலி அதுக்கு மட்டும்தான் ஜெபித்தான். மழை பெய்யக்கூடாது. எதுக்கு? அவன் ஒரு அடையாளத்தை கேட்டான். இந்த ஜனங்கள் ஹalleluya பக்கம் திரும்பும் வரைக்கும் மழை பெய்யக்கூடாது. ஜனங்கள் என்ன செய்தார்கள்? கஷ்டப்பட்டார்கள். ஹalleluya சாப்பிட ஆகாரம் இல்ல, குடிக்க தண்ணி இல்ல, எல்லா தோடுகள் நீர் ஆறுகள் வற்றி போயிட்டு, ஆனாலும் மழை பெய்யவில்லை. ஏலியா சொல்ற வரைக்கும் அந்த இடத்துல மழை பெய்யாம நின்றதுன்னா, ஹalleluya நீ சொன்னாலும் ஆண்டவர் ஹalleluya நீ விசுவாசத்தோட நீ கருத்தோட ஜெபிக்கும் போது மழை பெய்யக்கூடாதுன்னா பெய்யாது. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அதிகாரம் தேவன் கொடுத்திருக்கிறாங்க. அந்த அதிகாரத்தை நாம் எடுத்து பயன்படுத்தணும். அந்த அதிகாரத்தை நாம் பயன்படுத்தும் போதுதான் என்ன நடக்கும் தெரியுமா? அதிசயங்கள் நடக்கும், அற்புதங்கள் நடக்கும். அல்லேலூயா. ஒருவேளை நாம் ஜெபிப்போம், கிராமத்தை ரட்சிக்கணுமே, கிராமம் அழிந்து கொண்டிருக்கிறது, ஒரே நாள் ஜெபத்திலே நாம் விட்டுருவோம். உன்னோட வேலை ஜெபிக்கதான், கிரியை செய்வது ஆவியானவர். நீ ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் நீ ஜெபிக்கணும். ஜெபிக்க அறுவடை நேரத்தில் நீ போய் ஜெபிச்சுட்டு இருக்க கூடாது. அறுவடையை நீ பார்க்க முடியாது. ஆண்டவர் அந்த நேரத்தில் இருக்க மாட்டார். அந்த நேரத்தில் நமக்காக இறங்க மாட்டார். நீ எந்த நேரத்தில் ஜெபிக்கணுமோ அந்த நேரத்தில் ஜெபிக்கும் போதுதான் ஆண்டவர் உன்னுடைய ஹalleluya ஜெபத்துக்கு பதில் அளிப்பார். எல்லாரும் அறுத்துட்டு இருக்கும் போது நீங்க போய் விதைக்க முடியுமா? எக்ஸாம்பிள், நீங்க எல்லாரும் விதைக்கிறவங்க, வயலில் வைத்திருக்கிறவங்க எல்லாரும் விதைச்சு முடிச்ச பிற்பாடு, அறுத்த பிற்பாடு நீங்க போய் விதைச்சிட்டு இருந்தா அவங்க என்ன சொல்லுவாங்க? உங்களை பார்த்து என்ன சொல்லுவாங்க? கோட்டிக்காரின்னு சொல்லுவாங்களா? பிறகு வேற என்ன சொல்லுவாங்க? அறிவே இல்லையா உங்களுக்கு எல்லாம்? இப்ப போய் யாராச்சும் விதைப்பாங்களா? இதுதான் அறிவோட நாம் செயல்படணும். ஆண்டவருடைய சமூகத்தில் விதைக்க வேண்டிய நேரத்துல தான் நாம் என்ன செய்யணும்? விதைக்கணும். அறுக்க வேண்டிய நேரத்தில் நாம் அறுவடை எடுக்கணும். அறுவடை எடுக்கிற நேரத்தில் நீ போய் விதைச்சோம்னா அவங்களை என்ன பார்க்க சொல்லுவாங்க? கோட்டிக்காரி சொல்லுவாங்க, அறிவில்லாதன்னு சொல்லுவாங்க, முட்டாள்னு பேசுவாங்க. இவளை பாரு முட்டாள் ஒருத்தி இருக்க மாட்டான்னு சொல்லுவாங்க. அப்படித்தானே? ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுத்திருக்கிறாங்க. அந்த ஞானத்தை நாம் என்ன செய்யணும்? எடுத்து பயன்படுத்தணும். ஞானத்தை எடுத்து பயன்படுத்தும் போது நீங்க கேளுங்க, ஆண்டவரே உங்களுடைய ஞானத்தை எனக்கு தாங்க, ஒரு ஞானம் இல்லாத பேதையாய் நான் இருக்கிறேன், ஆண்டவரே உங்களுடைய ஞானத்தினால் என்னை நிரப்புங்கன்னு கேளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு தருவார்.
அல்லவா? சாலமோன் ஞானி ஜெபிக்கவில்லையா? ஹalleluya, அவன் ஒன்னே வந்து ஜெபித்தான். இந்த இஸ்ரவேல் ஜனங்களே ஹalleluya நடத்தி செல்லும்படிக்காக தேவனே உம்முடைய ஞானத்தை எனக்கு தாங்கப்பா என்று ஜெபிக்கும் போது அவன் கேட்டதுக்கு அப்பாற்பட்டதாய ஆசீர்வாதங்களை சாலமோனுக்கு கொடுத்து தேவன் ஆசீர்வதித்தார். அவர் கேளாத ஐஸ்வர்யத்தை கொடுத்தார் என்பது வசனம் சொல்லுகிறது. நீ கேளாத ஐஸ்வர்யத்தை தரணும்னா நீ எது தேவையோ அதுதான் கேட்கணும். கேட்கும் போது நீ கேளாத ஐஸ்வர்யம் உன்னை வந்து சேரும். ஆமென். கேளாத ஐஸ்வர்யம் வந்து சேரணும்னா என்ன செய்யணும்? எதுக்கு ஜெபிக்கணுமோ அதுக்கு தான் ஜெபிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த ஒரு வசனத்தை வாசிக்கும் போது எசேக்கியேல் 36:37 கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். அவர்கள் விண்ணப்பம் பண்ணாதான் அந்த அனுக்கிரகம் நமக்கு வந்து சேரும். எல்லாரும் விண்ணப்பம் பண்ணணும். ஒரு ஆளு ஒரு சபைக்கு வேண்டி விண்ணப்பம் பண்ண முடியுமா? எத்தனை விசுவாசிகள் இருக்கிறதோ அத்தனை விசுவாசிகளும் சபைக்காக விண்ணப்பம் பண்ணுகிறவர்களாய் காணப்படணும். எத்தனை பேர் விண்ணப்பம் பண்ணுகிறீங்க எனக்கு தெரியாது. ஆனா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சபைக்காகவும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியக்காரங்களுக்காகவும் ஒரு நாள் தேவனுடைய சமூகத்திலே நீங்கள் விண்ணப்பம் பண்ணுகிறவர்களாய், அதான் அவர்களுக்கு இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி, அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் என்ன செய்யணுமா? விண்ணப்பம் பண்ணணும். யாரிடத்துல? ஜனங்களிடத்துல போய் நீ விண்ணப்பம் பண்ணக்கூடாது. ஆண்டவருடைய சமூகத்திலே நீ விண்ணப்பம் பண்ணணும். அல்லேலூயா, அல்லேலூயா. விண்ணப்பம் பண்ணும்போது கேளாத ஐஸ்வர்யத்தை தந்து தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென். அதனால இந்த நாளிலே தேவன் நமக்கு அருளி செய்கிற வரைக்கும் நாம் தேவனுடைய சமூகத்திலே ஜெபம் பண்ண வேண்டியதாக இருக்கிறது. தேவன் அந்த ஆசீர்வாதத்தை தருவேன் என்று சொன்னார்களா? அவர் தருவார். அவர் வாக்கு மாறாத தேவன். ஆனா நாம் வாக்கு பாலிக்க முடியாமல், தேவனை பார்க்க முடியாமல் நாம் என்ன செய்யும்? ஒவ்வொரு நேரம் நிரந்தரமான ஆவி இல்லாமல் நாம் சுத்தி கொண்டிருப்போம். எப்படி தெரியுமா? தவளை குளத்திலே சுத்துற மாதிரி சுத்தி கொண்டிருப்போம். இந்த இடத்துல இருந்து தாவி அந்த இடத்துக்கு, அந்த இடத்துல இருந்து தாவி இந்த இடத்துக்கு, எந்த இடத்துல நாம் நிரந்தரமாய் நிற்க முடியாம தாவி கொண்டிருக்கிறார். இந்த ஆவிகள் என்ன செய்யும் தெரியுமா? உன்னை ஆசீர்வாதத்துக்கு நேராய் வழி நடத்தாது. ஆசீர்வாதத்துக்கு பதிலா அதில் உன்னுடைய வாழ்க்கையிலே அதில் வெறுமையே காணப்படும். ஆமென். வெறுமை வேணுமா? ஆசீர்வாதம் வேணுமா? எத்தனை பேருக்கு ஆசீர்வாதம் வேணும்? அல்லேலூயா. ஆசீர்வாதம் வேணும்னா ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு நிலவரமான ஆவியை கேளுங்க. ஒரு நாள் ஜெபத்துக்கு வந்தா அதோட முடிக்கிறது கொடுங்க. எல்லா நாளும் நீ ஜெபத்திலே கலந்து கொள்ளு. ஒரு நாள் ஜெபத்தில் வந்த நான் மட்டும்தான் செய்யணும். இத்தனை பேர் இருக்காங்க, நான் மட்டும்தான் போகணுமா? வேற யாரும் போக முடியாத, யாரும் செய்ய முடியாதா? உனக்கு கொடுத்திருக்கிற அழைப்பிலே நீ உறுதியாயிரு. மற்றவர்களை பார்க்காதீர்கள். மற்றவர்களை பார்த்தா நம்மளுடைய வேலையில் என்ன இருக்காது? ஆசீர்வாதம் இருக்காது. நீ செய்கிற ஒவ்வொரு வேலையும் அது வெறுமையாய் காணப்படும். இன்னும் என்ன தெரியுமா? வேலை செய்தாலும் முறுமுறுக்க கூடாது. சபைக்கு வந்து வேலை செய்கிறவர்கள் முறுமுறுக்க கூடாது. என்ன தெரியுமா? அந்த முறுமுறுப்பு உனக்கு ஆசீர்வாதமாய் மாறாது, அது வெறுமையாய் மாறும். தேவனுடைய சமூகத்தில் வருகிறதாய் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் அதில் என்ன செய்தாலும் அது ஆண்டவருடைய நாம மகிமைக்கு என்று செய்யும் போது, ஆண்டவருடைய நாமம் உயர் மகிமைப்படும் என்று செய்யும் போது கர்த்தர் உன்னையும் உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. எனக்கு மட்டும் அந்த ஆசீர்வாதம் கிடையாது, சபையில் வருகிற அத்தனை பேருக்கும் அந்த ஆசீர்வாதத்தை தேவன் கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த நாளிலே தேவனுடைய சமூகத்திலே ஜெபிக்கிறதாயா தேவனுடைய பிள்ளைகள் அதில் ஒரே ஜெபத்திலே நாம் நிப்பாட்டக்கூடாது. எவ்வளவு நாள் ஜெபிக்கணும்? அந்த பதில் கிடைக்கிற வரைக்கும் நாம் ஜெபிக்கணும். பதில் எப்பொழுது கிடைக்கிறதோ அதோட ஜெபத்தை நிப்பாட்டக்கூடாது. அடுத்த ஆசீர்வாதத்தை நோக்கி நாம் போய்கொண்டே இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? அடுத்த ஆசீர்வாதம் இனி தேவன் நமக்கு என்ன வைத்திருக்கிறார்களோ, ஒருவேளை நீங்க நினைக்கலாம் கை மேக அளவு தானே இருக்கு, கை அளவு மேகம் தானே இருக்கு, எவ்வளவு பெருமழை பெய்யும் என்று நீங்க நினைக்கலாம். நீங்க நினைக்கிற தேவன் அல்ல அவர். அவர் ஹல்லேலூயா சர்வ பூமியை உடையவராய் இருக்கிற தேவன். அவர் சர்வ வல்லமை உள்ளவராய் இருக்கிற தேவன். ஹல்லேலூயா அவர் சர்வ வியாபியாய் இருக்கிற தேவன். ஹல்லேலூயா. அதனால இந்த நாளிலே நீ கேட்கும் போது தேவன் கொடுக்கணும்னா கையளவு மேகமாக இருந்தாலும் அது பெருவெள்ளத்தின் இரைச்சல் போல இருக்கும் என்பதே வார்த்தை சொல்லுகிறது. கையளவு மேகம்தான், இவ்வளவுதான் இருக்கும். ஆனா அது ஒரு பெரும் மழையாய் பெய்தது. அந்த ஜனத்துக்கு செழிப்புண்டாயிட்டு, அந்த ஹல்லேலூயா தேசத்துக்கு செழிப்புண்டாயிட்டு என்று வசனத்தை நாம் பார்க்க முடிகிறது. அந்த மழை பெய்தது,
ஜனங்கள் செழிப்பினாலே அதில் என்ன செய்தார்கள்? அந்த இடத்தில் ஒரு செழிப்பை கொடுத்து தேவன் அந்த ஜனங்களை ஆசீர்வதித்தார். திரும்பவும் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள். ஆமென். தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள். ஏலியாவினுடைய ஒரு ஆள் ஜெபத்திலே, ஒரு ஆள் ஜெபம், ஒரு ஆள் கருத்தா ஜெபித்தா. உன்னுடைய கிராமத்துக்கு நீ ஒருத்தி தான் இருக்கியா? ஒருவன் மாத்திரம் மீண்டு இருக்கியா? நீ ஜெபி, கருத்தா ஜெபி. கருத்தா ஜெபிக்க 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 ஒரு நாள் உனக்கு பதில் அளிக்கிற தேவன் வல்லவராய் இருக்கிறார். மத்தேயு 7:7 வாசிக்கும் போது, கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். தட்டிக்கொண்டே இருக்கணும். தட்டுங்க, தட்டி தட்டி திறக்கிற வரைக்கும் தட்டிக்கொண்டே இருக்கணும். ஜெயம் கொடுக்கிற தேவன் நமக்கு, நம்மளை ஜெயமாய் நடத்தி செல்கிற தேவன். நம்மளை தோல்வி நம்மளுடைய வாழ்க்கையில வரக்கூடாது. நீ தட்ட தட்ட தட்டா அதில் எப்படிப்பட்ட சிறைசாலையா இருந்தாலும், சங்கிலினாலே கட்டப்பட்டதாக இருந்தாலும் அந்த வாசல் உனக்காக திறக்கப்படும். ஆமென். அது சங்கிலினாலே கட்டி வைத்திருக்கலாம், சிறைசாலை கதவுகளை பூட்டி வைத்திருக்கலாம், அநேக ஆளிலே வேலையாட்களை வைத்திருக்கலாம். ஆளிலே நீ வெளியே போகக்கூடாதுன்னு எவ்வளவு வேலையாட்களும் வைத்து பாதுகாப்பாய் உன்னை அடைத்து வைத்தாலும் ஆண்டவருடைய நேரம் வரும்போது ஆண்டவர் உன்னை வெளியே கொண்டு போவார். அதுக்காக நீ ஒன்னே செய்யணும். நீ வெளியே போகணுமா? இதே இடத்துல உட்காரணுமா? ஆண்டவருடைய சமூகத்திலே பெரிய ஆசீர்வாதம் வேணுமா? அல்ல இதே ஆசீர்வாதத்தோட இருக்கணுமா? அதை நீங்க தான் முடிவு பண்ணணும். இதே ஆசீர்வாதத்தோட இருக்கணும்னா இப்படியே இருங்க. இல்ல இது போதாது ஆண்டவரே, ஒன்னே நீங்க செபிக்கணும். ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதம் எனக்கு போதாது, இந்த ஹல்லேலூயா ஆவிக்குரிய வாழ்க்கை எனக்கு போதாது, இன்னும் வேணும், இன்னும் எனக்கு தேவை, இன்னும் எனக்கு தேவை, இன்னும் எனக்கு தேவை. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதாய் ஆசீர்வாதங்கள் அநேகமாய் இருக்கிறது. அந்த அத்தனை ஆசீர்வாதங்களும் தேவனை உங்களுக்கு தாங்கப்பான்னு நீங்க கேட்கும் போது தட்டுங்கள், தட்டு தட்ட தட்டா எப்படிப்பட்ட ஹல்லேலூயா எரிகோ போன்ற மதுரைகளாக இருந்தாலும் அது உடைந்து கீழே விழும். ஆமென், ஆமென். அப்ப விழணும்னா நீ தட்டிக்கொண்டே இருக்கணும். இதோ திறந்த வாசல் உங்களுக்கு முன்னாடி வைத்திருக்கிறார். எவன் ஒருவன் அந்த வாசலை திறந்து கொடுக்கும் போது அவரோடு கூட நான் என்ன செய்வேன்? போஜனம் பண்ணுவேன். திறந்த வாசல் உங்களுக்காக வைத்திருக்கிறாங்க. அவர்கள் தட்டிக்கொண்டே ஹல்லேலூயா அவர்கள் திறந்து வைத்திருக்கிறாங்க. நீங்கள் தட்ட இன்னும் என்ன செய்யவில்லை? நீங்க தட்டவில்லை. தட்டின உங்களுக்கு கிடைத்திருந்திருக்கும். நீங்க தட்ட இன்னும் அதிலே தாமதமாய் கொண்டிருக்கிறது. எதுக்கு தாமதமாய் கொண்டிருக்கிறீங்க? தட்டுங்கள், ஆண்டவருடைய சமூகத்திலே கேளுங்கள், தேடுங்கள், ஆண்டவரை தேடுங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுங்கள், அதோடு கூட உங்களுக்கு சகலதும் கொடுக்கப்படும். தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை நீ தேடும் போது ஆகாபு ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஓடுனா. ஆனா ஆகாபுக்கு முன்னாடி எலியா போய் சேர்ந்தது போல பலமுள்ள ஆவியை உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிறாங்க. பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை, பலனுள்ள ஆவியை தான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க. அந்த பலனுள்ள ஆவியை நாம் எடுத்து பயன்படுத்தும் போது அறையை கட்டிக்கொண்டு நாம் ஓடணும். ஆளிலே குதிரைகளை கால்களை போல, மான்கள் கால்களை போல, மான்கள் ஓடுகிறது போல நீங்க ஓடும் போது பெரிய ஆசீர்வாதத்தை நீங்க பார்க்க முடியும். அதான் சொல்கிறது, பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தால். இந்த பாட்டு எப்படி பாடுகிறது? பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தால் இறைகத்தினீ, பலத்தால் இறைகத்தினீ, பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தால் இறைகத்தினீ, பலத்தால் இறைகத்தினீ. எத்தனை நன்மைகள் எனக்கு
தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. பலவீனனாய் இருக்கலாம், அந்த பலவீனத்திலே தேவனுடைய பலம் பூர்ணமாய் விளங்க பண்ணுவார். ஆமென். ஹalleluya. பலவீனன் என்று தேவன் தள்ளி விடுகிற தேவன் அல்ல, ஒதுக்குற தேவன் அல்ல. ஜனங்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? ஹalleluya. நம்மளால சம்பாதிக்க முடியலன்னா நம்மள என்ன செய்வாங்க? ஒதுக்குவாங்க. எதுக்கு தெரியுமா? ஹalleluya. ஒரு காசுக்கு பிரயோஜனம் இல்லாதவா, இவளுக்கு போய் நான் எதுக்கு நிற்கணும், இவளெல்லாம் ஒரு மனுஷியா, இவளெல்லாம் ஒரு மனுஷனா என்று நம்மளை என்ன செய்வார்கள்? தள்ளி விடுவார்கள். ஆனால் தள்ளி விடாத ஒரு தேவன் நம் மத்தியிலே இருக்கிறார். நீ அழைக்கிற தேவன் அவன் உன் பக்கத்திலே இருந்து உன்னை வழி நடத்த வல்லவராய் இருக்கிறார். நீ தட்டு, நீ தட்டு, நீ கூப்பிடு, நீ பதில் கொடுக்கிற தேவன் அவர் பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஹalleluya. கலங்கிட வேண்டாம், திகைத்திட வேண்டாம். ஹalleluya. கர்த்தர் நமக்காக இருக்கிறார். ஆமென். எல்லாரும் அப்படிதான், இந்த உலகமே அப்படிதான். நம்மளால ஒரு காரியம் முடியவில்லை, நம்மளால செய்ய முடியவில்லைன்னு நம்ம நினைக்கும் போது எல்லாரும் நம்மளை ஒதுக்குவார்கள். ஒதுக்கப்பட்ட பிற்பாடுதான் தேவன் உன்னை ஒரு சுத்த பொன்னாய் மாற்றுவார். அந்த இடத்துல இருந்து நீ ஒரு சுத்த பொன்னாய் விளங்கும்படிக்காக உன்னை அநேக ஜனங்களுக்கு முன்னாடி உன்னை தள்ளப்படும், நீ தள்ளப்படுவாய், அதில் அவமதிக்கப்படுவாய், உன்னை நிந்திப்பார்கள், அதில் உன்னை ஹalleluya ஒரு பொருட்டாக எண்ண மாட்டார்கள். ஆண்டவர் ஹalleluya எல்லாருக்கும் மத்தியிலே ஹalleluya உன்னை உயர்த்துகிற ஒரு நாள் வரும். அதுக்காக நீ தட்டு, ஆண்டவருடைய சமூகத்தில் தட்டு. நீ தட்ட தட்ட ஆண்டவர் பதிலளிப்பார். ஏலியாவை தட்டினது போல ஏலியாவை தட்டி ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிக்கவில்லையா? அவன் கருத்தா ஜெபிக்கவில்லையா? நீ கருத்தா ஜெபி, ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து நீ கருத்தா ஜெபி. ஜெபிக்கும் போது ஹalleluya பலவீனன் உன்னை தேவன் தள்ளி விடுகிற தேவன் அல்ல. அந்த பலவீனத்திலே தேவனுடைய அந்த பலனை கொடுத்தவனை பூர்ணமாய் விளங்க பண்ணுகிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சிலவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? சம்பாதிக்க முடியல, 4 காசு இல்ல, நீ எதுக்கு உயிரோடு இருக்க, நீ போய் சத்து இல்லாம அப்படி பேசுவார்கள். எதுக்கு தெரியுமா? நம்மளிடத்தில் என்ன செய்யவில்லை, நம்மளிடத்தில் ஒன்றும் இல்லை. அதில் ஒன்றுமில்லாய் மேலே ஒன்றை உருவாக்குகிற தேவன் நம்மளுடைய தேவன். ஒன்றுமில்லாய் மேலே ஒன்றை உருவாக்குகிற தேவன். நீங்க நினைக்காதீங்க நான் அழைக்கிற தேவன் ஒன்றுமில்லாய் மேலே ஒன்று ஹalleluya ஒன்றும் கேட்காது இருக்கிறாங்க நினைக்காதீங்க. அவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். ஒரு நாள் அதிலே பதிலளிப்பார். ஏலியாவுக்கு பதிலளிச்சது போல ஹalleluya ஆண்டவர் உங்களுக்கு பதிலளிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை தள்ளப்பட்ட பிற்பாடுதான், நீ நிந்திக்கப்பட்ட பிற்பாடுதான். ஆண்டவர் நிந்திக்கப்படவில்லையா? ஹalleluya அவமதிக்கப்படவில்லையா? ஹalleluya அவர்களே ஹalleluya என்னென்ன செய்தார்கள்? துப்பினார்கள், அடித்தார்கள், இடித்தார்கள், மிதித்தார்கள். அவர் சிலுவையை சுமக்கவில்லை. யாருக்காக? உனக்காகவும் எனக்காகவும். அவர்களுடைய பாடுகளை நீங்க நினைத்து பாருங்க. இந்த அவமதிப்பெல்லாம் ஒரு ஹalleluya பொருட்டாகி எண்ணாதீங்க. தேவனுடைய சமூகத்திலே அவர்கள் நமக்காக அவமதிக்கப்பட்டார்கள், அவர்கள் நமக்காக நிந்திக்கப்பட்டார்கள், நமக்காக பாடுகள் பட்டார்கள் என்று நீங்க நினைத்து பாருங்கள். ஆண்டவருடைய அன்பை நீங்க ருசித்து பாருங்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்க ருசிக்கும் போது ஹalleluya அந்த பலனை உங்களுக்கு ஆண்டவர் கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால பிரிய சகோதர சகோதரியே, தேவனுடைய பிள்ளைகளே, ஹalleluya யாருக்கு முன்னாடி தேவன் உங்களை தலை குனிக்க வைக்கிற தேவன் அல்ல. தலை நிமிர செய்வார். ஒரு நாள் வரும், அதுக்காக நீ காத்திரு, நீ காத்திரு, நீ தட்டி காத்திரு. அல்லேலூயா பகிரங்கமாய் பதிலளிக்கிற ஒரு நாள் வந்து கொண்டிருக்கிறது. பகிரங்கமாய் தேவன் உன்னை வெளியே கொண்டு போவார். அநேக ஜனங்களுக்கு உன்னை ஆசீர்வாதமாய் வைப்பார். ஆமென். இந்த நாளிலே ஹalleluya சிலவங்க நினைப்பாங்க என்ன செய்யலாம், இனி போய் நான் சத்திடலாமா நினைக்கிறீங்க. ஹalleluya ஆண்டவர் அது ஹalleluya அந்த வார்த்தைகள் நம்முடைய வாயிலே நாம் எடுக்கவே கூடாது. நீ எந்த வார்த்தையினாலே உன் நாவின் மேலே நீ அறிக்கை இடுகிறியோ அந்த வார்த்தை உனக்கு அது வந்து சேரும். இந்த நாளிலே அப்படி வார்த்தைப்பட்ட வார்த்தைகள் துதிக்கிற நாவினாலே வரக்கூடாது. தேவன் அது பிரியப்படுகிற தேவன் அல்ல. உன்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், அழைத்தவர் கைவிடுகிற தேவன் அல்ல. ஆமென், ஆமென். நான் செத்திடலாம், நான் யாருக்காக வாழணும், எதற்காக வாழணும், என்னாலே ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லையே. உண்டு, உன்னை கொண்டுதான் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஆமென். உன்னை கொண்டுதான் தேவன் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஹalleluya எலியோ எங்கேயோ கிடந்தான், அவர்களை எடுத்து பயன்படுத்தவில்லையா? எலியா தாத்தாவை எடுத்து பயன்படுத்தினது போல ஒரு நாளில் உன்னையும் தேவன் எடுத்து பயன்படுத்துவார். ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களோட, ரெட்டிப்பான நன்மைகளோட, ரெட்டிப்பான ஹalleluya கிருபைகளோட தேவன் உன்னை வெளியே கொண்டு வருவார். ஓ ரிபா ஷரக துரவர ஷியரக. ஹalleluya நீ காத்திரு, தேவனுடைய சமூகத்திலே காத்திரு.
காத்திருக்கும் போது பெரிய ஆசீர்வாதத்தை நீ பார்க்க முடியும். பெரிய ஆசீர்வாதம் உன்னை வந்து சேரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் நீ அழுது கொண்டிருக்கலாம். ஹல்லேலூயா, உன் கண்ணீரை துடைக்கிற ஒரு தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். உன் கண்ணீரை துடைப்பார். ஹல்லேலூயா, உன் கவலைகளை மாற்றுவார். ஹல்லேலூயா, உன் கண்ணீர்களை மாற்றுகிற தேவன் நம் மத்தியிலே சேவாடி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் கண்ணீரை துடைக்கிற ஒரு நாள் வருகிறது. நிறைய நாள் போக வேண்டிய தேவையில்லை. கூடிய சீக்கிரத்திலே தேவன் நமக்கு கொடுக்க போகிற நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். நாம் பெற்றுக்கொண்டுதான் தீர்வோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர்கள். பார்வோனுடைய இதயங்கள் பார்வோனுடைய இதயம் கடினப்படுத்துவது போல உங்கள் இதயத்தை நீங்கள் கடினப்படுத்தாதீர்கள். ஹல்லேலூயா. கடினப்பட்ட இதயங்கள் இந்த நாளிலே சதையாய் மாறட்டும். தேவனுடைய சதையிலே ஹல்லேலூயா சமூகத்திலே சதையாக்கி மாற்றுங்க. ஹல்லேலூயா, ஜெபியுங்கள், தட்டுங்கள், திறக்கப்படும். தேடுங்கள், கண்டடைவீர்கள். கேளுங்கள், கொடுக்கப்படும். தேவன் கொடுக்க வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அதான் தாய் மறந்தாலும்